ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் கோதுமை மாவும் உருளைக்கிழங்கும் வச்சு ரொம்பவே ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. அதுக்கு 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்க மல்லி இலையை சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. மாவெல்லாம் நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு மாவு வறண்டு போகாத அளவுக்கு தடவி விட்டுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் எடுத்து வச்சுருக்காங்க. இதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். பேன் ஹீட்டானதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூடவே கருவேப்பிலையை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 2 கேரட்டு துருவி வச்சுருக்கேங்க. கேரட் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் சேர்த்துக்குங்க. குழந்தைங்க கேரட் சாப்பிட மாட்டாங்கன்றதுனால நான் இதில் சேர்த்துக்கிட்டேன். கேரட்டை ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கலாங்க. கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூடவே நம்ம மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா ஆற விட்டுடலாம். நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க மாவுலேருந்து ஒரு மீடியம் சைஸ்க்கு உருண்டி எடுத்து சப்பாத்திக்கு உருட்டுற மாதிரி உருட்டி எடுத்துக்கலாங்க. ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் மீடியமாக நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். நல்லா தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கை வச்சுட்டு எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா பரவலாக ஸ்பூனை வச்சு தேய்ச்சி விட்டுக்கலாங்க. ரொம்ப மொத்தையாக வச்சிடக்கூடாது. நல்லா பரவலாக மெலிசாக எல்லா சைடும் தேய்ச்சி விட்டுடலாம். எல்லா சைடும் நம்மளுடைய ஸ்டஃபிங்கை அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கத்தி வச்சு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கத்தியில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி கட் பண்ணி எடுத்துக்குங்க. அப்போ தான் ஒட்டாமல் ஈஸியாக கட் பண்ணுறதுக்கு வரும். கட் பண்ணதுக்கப்புறமா உள்ளங்கையில் வச்சு லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கலாங்க. இதே மாதிரி மீதி இருக்க எல்லாத்தையும் நம்ம வடை மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரெஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சமாக சப்பாத்தி மாவில் டிப் பண்ணிக்கலாங்க. ரொம்ப மாவு அப்ளை பண்ண வேண்டாம். லைட்டாக மட்டும் நடுவில் படுற மாதிரி நல்லா டிப் பண்ணி எடுத்துக்குங்க. பேன் ஹீட் ஆனதுக்கப்புறமா 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் சேர்த்துக்கிட்டாங்க. ஆயில் ஹீட் ஆனதும் மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இன்றைக்கி ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா மறு சைடு திருப்பி விட்டுக்கலாம். இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக இல்லாமல் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நீங்கள் லஞ்சு கூட கொடுத்து விடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்காங்க. குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரையும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம எடுத்துடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தேன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.